நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் அனௌன்ஸ் பண்ணது கொடுத்துருவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமலே நீங்க உங்க கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ வீடியோ முழுசா பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, கிளாரிபிகேஷன் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். அப்படி நீங்க கேட்டதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தாலுகா வாரியா வந்திருக்கக்கூடிய வேலைப்பு தான். இத நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம், இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதுல அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்திருக்கக்கூடிய 5 டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட்ஸ் தான் வச்சுதான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன வேலைப்பு வந்திருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்ன, கடைசி தேதி என்ன, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்கள், இன்னைக்கு நம்ம 5 மாவட்டம் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். இந்த 5 மாவட்டம் பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில எடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல அதிகப்படியா வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம சேனல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சொல்லிட்டு டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில ஒரு வீடியோ தனித்தனியா ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்திருக்கக்கூடிய டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாவட்டம் அரியலூர் மாவட்டம். இந்த அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மெம்பர்ஸ் நீங்க கமெண்ட் பாக்ஸ் கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்கான உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேலை வாய்ப்பு வந்திருக்கிறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 19/9/2025 3 நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. 5/10/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதை வியூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். ஜஸ்ட் இது ஓபன் பண்ணிக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையங்களில் ஒன்றிய அரசின் திட்டங்கள் திறம்பட செயல்படும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பயன்பாடு சான்று அடிப்படையில் கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பயணிகள் திட்ட பலன்கள் கண்காணிக்கவும் மத்திய மாநில திட்டங்கள் பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும். சோ இந்த ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் பத்திரிகை மூலியமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பணி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு காலிபரன்கள் டிகிரி அல்லது டிப்ளமா எடுத்து படிச்சிருந்தாலே போதும், 35 வயசுக்குள்ள இருக்கணும். அட்லீஸ்ட் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம். அடுத்து இரண்டாவது பணி பாத்தீங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி ஸ்கீமுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்தாலே இல்லைன்னா ஐடி முடிச்சிருந்தாலே போதும். 35 வயசுக்குள் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம். இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா www.ariyalur.nic.in இந்த வெப்சைட் மூலமா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் உடைய நோட்டிபிகேஷன் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். சோ நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்க அப்படின்னா அறை எண் 20 தரைத்தளம் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரியலூர். இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும். சோ அதுவும் பாத்தீங்கன்னா 5/10/2025 மாலை 5 மணிக்குள் பாத்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இதுல ரீசெண்டா
3 மாசத்துக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய போட்டோ தான் வந்து பேஸ்ட் பண்ணணும். என்ன போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கப்படுகிறோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட நேம், பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி, ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, உங்க டிஸ்ட்ரிக்ட் மேரிடா அன்மேரிடா டிவோர்ஸா விண்டோவா, அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போன் நம்பர், அதே மாதிரி 10th 12th டிகிரி, டிப்ளமோ இல்லைன்னா போஸ்ட் டிகிரி, இந்த மாதிரி வந்து நீங்க எங்க படிச்சிருக்கீங்க, இந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, இந்த என்ன மெயின் கோர்ஸ் அதை வந்து கொடுத்துக்கீங்க. அடிஷனல் குவாலிபிகேஷன் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் டைப் ரைட்டிங் இந்த மாதிரி ரிலேட்டட் இருந்தாலும் சரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிலிஜன் அண்ட் கம்யூனிட்டி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஹிந்து அண்ட் உங்களுடைய என்ன கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டரினால என்ன கம்பெனி, என்ன ஆர்கனைசேஷன், என்ன டெசிக்னேஷன், எந்த இது வரைக்கும் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன. சோ அப் டு வந்து பாத்தீங்கன்னா 3 கம்பெனிஸ் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியா இருந்தா நீங்க முன்னுரிமை கோரலாம். இன்கேஸ் விண்டோ, டிவோர்ஸ்டு, டிசைடட் ஒய்ஃப், டிஸ்ட்ரிபியூட் விண்டோ, எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம், இந்த மாதிரி கேட்டது எதாவது இருந்தால் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரிமினல் கேஸ் உங்க பேர்ல இருக்கா இல்லையா, சோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட், 5/10/2025 5 மணிக்குள்ள வந்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே இருக்குது. பிளேஸ், டேட், சிக்னேச்சர். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போற 2வது மாவட்டம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவ கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பிகாம் அல்லது பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் போதும், வித் பிஜிடிஎஸ் முடிச்சிருக்கணும். ஒரு கல்விடையில் மாதம் 18,000 வந்து சம்பளம் வந்து சொல்லிக்காங்க. சோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி முதல்வர், தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, தஞ்சாவூர். சோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 30/9/2025 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 3வது மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். அதிகப்படியா வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அடிப்படையில திருவண்ணாமலை மாவட்டம் தான் 3வது இடத்துல இருக்குது. சோ அதனால 3வது இடத்துல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்க போறோம். சோ 16/9/2025 முதல் 30/9/2025 வரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நோட்டிபிகேஷன் நம்ம ஓபன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட குழந்தைகள் உதவி அலுவலருக்கு 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன போஸ்டிங்னா வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர். மாதம் 18,000 சம்பளம், ஒரு கல்விடங்கள், 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்காங்க. பிலோ 42 வயசு இருந்தாலே போதும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, வட்டாட்சியர் அலுவலக வளாகம், பெரியார் சிலை அருகில், திருவண்ணாமலை 606 601. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து அனுப்பணும். அது மட்டும் நம்மளே தொலைபேசி எண் அண்ட் அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் அண்ட் லேண்ட்லைன் நம்பர் ரெண்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 30/9/2025. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கல்வி தகுதி சான்று மற்றும் அனைத்து சான்றிதழுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் உங்களோட சைன் போட்டு நீங்க அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போற 4வது மாவட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். சோ இந்த விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். சோ இது வந்து மாநில ஊரக வாழ்வாதாரம் டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29/9/2025 மாலை 5:45க்குள்ள வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லிக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து 21 வயசுல இருக்கணும், நல்ல உடற்தகுதியோட இருக்கணும். அதே மாதிரி சுய உதவிக்குழுல குறைஞ்சபட்சம் 5 உறுப்பினர் இருந்திருக்கணும் வந்து சொல்லிக்காங்க. பயிற்சி குறைஞ்சது 5 முதல் 10 பயிற்சிகள் இருந்தா கலந்து கொண்டிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய தகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழு நேரமோ இல்ல பார்ட் டைம் ஜாப்போவோ நீங்க வந்து சூஸ் பண்ணி வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயிற்சி நடைபெறும், பயிற்சியும் கொடுத்து உங்களுக்கு வேலையும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர் இருந்து மட்டும்தான்
நேர்காணல் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களில் இருந்து மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்டட் பண்ணி நேர்காணல் மற்றும் எழுத்து தேர்வு வந்து அழைக்கப்படும் வந்து சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, எல்லா பேருமே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறோம், அதனால நம்ம எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிடும் நினைச்சா கண்டிப்பா முடியாது. சோ ஷார்ட் லிஸ்டட் அவங்களுடைய தகுதி, சோ அவங்களுடைய ரெக்யூமெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சூட்டபிளா இருந்தால் மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு போன் நம்பர், மொபைல் நம்பர் ரெண்டுமே தொடர்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். இதுல உங்களோட போட்டோ, உங்களோட பெயர், மாவட்டம், வட்டம், எந்த ஊராட்சி, அதே மாதிரி உங்களோட வயது, டேட்டு, மாசம், வருடம், அதுக்கடுத்து மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, உங்களோட தந்தை இல்லைன்னா கணவர் பெயர், அதே மாதிரி உங்க தொடர்பு முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, அதே மாதிரி தமிழ், ஆங்கிலம், மற்ற மொழி படிக்க எழுத பேச தெரியுமா தெரியாதா, சோ அது வந்து சொல்லிருக்காங்க. கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்குதா இல்லையா, பணி அனுபவம் அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனில என்ன பதவி, எந்த இயர் டு எந்த இயர், சோ அதை வந்து கேட்டிருக்காங்க. குழுவின் பெயர், இணைந்த தேதி, அதே மாதிரி எஸ்ஹெச்ஜி பிஎல்எஃப் பொறுப்பில் ஏதாவது வந்து முன் அனுபவம் இருக்கா இல்லையா, சோ அது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகளிர் திட்டம் மூலம் ஏதாவது பயிற்சி பெற்றிருக்கீங்களா இல்லையா, சோ அது வந்து கேட்டிருக்காங்க. அப்படி பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா பயிற்சியின் பெயர் மற்றும் எந்த ஆண்டு, அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், தொடர்புடைய குழு பரிந்துரை தீர்மான நகல் எல்லாமே எடுத்து உங்களுடைய சைன் அண்ட் டேட்டு கரெக்டா போட்டு நீங்க அனுப்பணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற கடைசி 5வது மாவட்டம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 27/9/2025 மாலை 5 மணிக்குள் வந்து நீங்க விண்ணப்பிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து டிஏசி சைக்காலஜிஸ்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள், மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும், அப் டு 40 வயசுக்குள்ள இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். மாதம் 18,000 வந்து சம்பளம். ஆயுஷ் யோகா டாட்டா கன்சல்டன்ட் இது ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. 2 காலி பணிகள். பிஎன்ஐஎஸ் எடுத்து படிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 59 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 40,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டிஎன் ரைட்ஸ் வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி 2 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. பேச்சுலர்ஸ் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும். 40 வயசுக்குள்ள மாதம் 17,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. எம்எம்யூ டிரைவர் போஸ்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து மேண்டேட்டரியா சொல்லிருக்காங்க. அப் டு 59 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 13,500 வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. எம்டிஎம்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பிசியோதெரபிஸ்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள். பேச்சுலர்ஸ் பிசியோதெரபி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அப் டு 50 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 14,500 சம்பளம். சோ ஒட்டுமொத்தமா 7 காலி பணியிடங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒப்புதல், சுய ஒப்புதல் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எழுதி அனுப்பணும். அதே மாதிரி காலி பணியிட எண்ணிக்கை மாற்றிக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்டே முடிவு செய்து இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலச்சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், சேர்மன் லட்சுமணன் தெரு, நகராட்சி அலுவலகம் அருகில், திருப்பத்தூர் மாவட்டம் 635-601 இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய நேம், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஆதார் கார்டு எண்ணு, போன் நம்பர், இமெயில் ஐடி, எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணா 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது 5 மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றோம், இந்த 5 மாவட்டங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்த 13 நீங்க இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th 12th டிகிரி, போஸ்ட் டிகிரி, டிப்ளமோ, அதே மாதிரி நர்சரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், தமிழ் எலிஜிபிலிட்டி அப் டு 10th 12th வரைக்கும் வந்து தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா
அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தது, ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வாங்கியிருக்க டாக்ஸ் ரிசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆபீசர் நீங்க வாங்கியிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி உங்களோட கேரக்டர் கண்டக்டர் சர்டிபிகேட், அதே மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட், அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ்னா அதோட சர்டிபிகேட், நோ அப்ஜெக்ஷன் லெட்டர், ஏதோ ஸ்பெஷல் ரெக்கார்டு அடிஷனலா ஏதாவது டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அனுப்பலாம். சோ அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. எல்லா பேரும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்த டாப் 5 அதிகப்படியா வந்திருக்கக்கூடிய மாவட்டம் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அரியலூர், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் 3வது திருவண்ணாமலை, விருதுநகர், அதுக்கப்புறம் திருப்பத்தூர், இந்த 5 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த 5 மாவட்டங்களுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பஞ்ச் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.